அதுவும் கோபிகளுக்கு அத்தியாச்சரியமா போய் பேசுறாங்க. ஒவ்வொரு கோபியும் பார்த்து இங்க வாடி அங்க வாடி, நான் உனக்காகத்தான் இருக்கேன்னு சொல்லி வேற கோபிகளிடத்துல ஓடுறான். இவ்வளவு போய் பேசுறானாம். ஆனாலும் அந்த பிருந்தாவனம் அவ்வளவு பரிசுத்தமா இருக்கும், சத்தியம் நிறைஞ்சதா இருக்கும். ஏழா பொய்கள் உரைப்பானை இங்கே போல கண்டீரேன்னு கேட்கும்படியான ஒரு பிருந்தாவனத்துக்கு போயிட்டு ஆனந்தம் ஆடி பாடி குதிச்சு, எனக்கும் யாரும் பந்தம் இல்லை, யாருக்கும் நான் பந்தப்படலை, நான் உண்டு, என் கிருஷ்ணன் உண்டு, என் கிருஷ்ண பிரேம உண்டு, கிருஷ்ணநாம சங்கீர்ணம் உண்டு, ஆத்ம பந்துக்களான பக்தர்கள் உண்டு, இவ்வளவுதான். எல்லாம் சர்வம் கிருஷ்ணமயம் ஜெகத்தாச்சு இந்த பிருந்தாவனத்தை. அதனால இந்த பிருந்தாவனம் போனன்னு சொல்லி குதிக்கிறார். அப்பொழுதுதான் நித்யானந்தர் சொன்னார், நிதாய் பிரபோ, சன்னியாசம் வாங்கினவனே உங்க இஷ்டத்துக்கு நீங்க போகப்படாது, சன்னியாசம் வாங்கின்றாலும் குரு இட்ட வழக்கா இருக்க வாஸ்தவம் தான். அதனால குரு சொல்றபடிதான் நீ கேட்கணும். சமத்தா உட்கார்ந்து இருந்தா ஆச்சு. அன்னைக்கு ராத்திரி பொழுது ஆனந்தமா கேசவ பாரதியோட இருந்தார். அடுத்த நாள் காலங்காத்தால சைத்தன்ய மகாபிரபுக்கு விரகம் துடிக்கிறது. எனக்கு எப்ப போவேன் பிருந்தாவனத்துக்கு, எப்ப போவேன்? ஏன்னா இந்த சம்சாரத்துல இருக்கிற வரைக்கும் அவாவா இந்த அன்புன்ற ஒன்னால பிடிச்சு 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 கட்டி போட்டுருவான். அதுவும் பொன் விலங்குதானே. அதனால ஒரு நாள் சசிமாதா போகாதுன்றான், ஒரு நாள் பார்த்தா விஷ்ணு பிரியாதேவி போகப்படாதுன்றான், ஒரு நாள் பார்த்தா நவதீபவாசிகள் போகப்படாது. இது எல்லாத்தையும் வச்சாச்சு. இவரோ சன்னியாசி. இந்த கையில் இருக்கிற தண்டம், கமண்டலம், இந்த காவி வஸ்திரம், இதுதான் திக்ஷைக்கு பாத்திரம் கூட கிடையாது, கையால ஏஞ்சி வாங்கி சாப்பிட. ரொம்ப கஷ்டம் சன்னியாச தர்மம். அதுவும் கலியுகத்துல ரொம்பவே பரிசிரமமான. அதனாலதான் பெரியவா சொல்றா, கலியுகத்துல சன்னியாச தர்மங்கள் இருக்கிற ரொம்ப கஷ்டம். நிஜமாவே எத்தனையோ பெரியவா இன்னி வரைக்கும் ரொம்ப அற்புதமா அந்த தர்மத்தை காப்பாற்றிருக்கா. ஏன்னா அது தர்மத்தை கொஞ்சம் விலகினாலும் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு தர்மம் இந்த சன்னியாச தர்மம். ரொம்ப கடினமான ஒரு தர்மம். அசாத்தியமான வைராக்கியம், திருடமான பொறுமையும், அசாத்தியமான நம்பிக்கை இருந்தாலும் அந்த சன்னியாச தர்மத்துல நுழைய கூட முடியாது. இந்த சைதன்யம் அடுத்த நாள் காத்தால கிளம்பாம கதறார். கேசவ பாரதி பெரிய விரக்தர், எதற்கும் வசந்ததில்லை. அவர் சன்னியாசம் வாங்கிக்கும் பொழுது கூட அவர் குடும்பத்தை விட்டு வரத்துக்கோ தாய் தந்தையரையோ பந்துக்களையோ விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறது கூட அவர் கதறி அழல. இந்த கிருஷ்ண சைத்தன்யர் அடியனுக்கு உத்தரவு கொடுங்க கிளம்புறேன்னும் பொழுது மனசு கதர்றதா. ஏன்னா கிருஷ்ண பிரேம ரசமாச்சு, கிருஷ்ண பிரேம பாத்திரமாச்சு, ஸ்வயம் கிருஷ்ணனாச்சு, ஸ்வயம் கிருஷ்ண பிரேமையாச்சு, ஸ்வயம் ராதிகாவாச்சு. விட முடியுமா? எவ்வளோ பெரிய சன்னியாசியா இருந்தாலும் லோகத்தை விட்டுடலாம், தனத்தை விட்டுடலாம், ஸ்ரீமதற்கு ஆசைய சாதாரண விட்டுடலாம். அப்படின்னா விட முடியுமா? அப்படின்னா எப்படி ஒரு சிட்டியில தேகத்துல பலம் குன்றி போற சமயத்துல, சரீரம் இல்லாம போகக்கூடிய சமயத்துல இந்த ஆசையெல்லாம் விட்டுதானே போக போறதுன்னு சொல்லி பின்னாடி காலத்தை முன்னாடியே நினைச்சு அந்த தைரியத்துல அந்த ஆசையை விடுவாளாம். ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதாவது அந்தந்த வயசுல அந்தந்த ஒரு சரீர சுகத்துல ஒரு ஆசை வரும். அப்ப அதை அனுபவிக்கணும்னு தான் மனசு ஓடுமே ஒழிய அந்த சமயத்துல உட்கார்ந்து பின்னாடி ஒரு காலம் இருக்கு, அந்த காலத்துல இதெல்லாம் நிச்சயம் இல்லைன்னு சொல்லி அந்த காலத்தை நினைச்சுட்டு இப்ப இருக்கிற வாழ்க்கையில அதை நினைச்சு இதை விடுறதுன்னு சாதாரண காரியம் இல்லை. அதாவது புலன்கள் எல்லாம் தோத்து போயிடுச்சு, இந்திரியம் எல்லாம் அடங்கி போயிடுச்சு, உடம்புல பலம் கொண்டு போயிடுறது தானா விட்டு நம்மளால முடியாது. அதை விட்டு ரொம்ப தெம்பு இருக்கிற சமயத்துல அந்த மாதிரி ஒரு நாள் ஆக போறது. அதற்காக ஏன் இப்ப பிரயத்தனப்படணும்னு சொல்லி, அதற்காக ஏன் இப்ப வீணடிக்கணும்னு சொல்லி பகவத்யானம் பண்ணணும்ன்ற அந்த புத்தி வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு சன்னியாசி இந்த கேசவ பாரதி. அப்படில்லாட்டி விட்டவராலையும் இந்த கிருஷ்ண சைத்தன்யரை விட முடியல. அப்பா குழந்தை எல்லாரும் இந்த விரக்த சன்னியாசின்னு சொல்றான், எதுக்குமே நான் கலங்க மாட்டேன்னு சொல்றான். ஆனா கலங்காத என்னுடைய ஹிருதயம் கூட உன்னை பிரியணும்னா கலங்குறதுறான்னு கதர்னான். ஒரு விரக்த சன்னியாசியே சைத்தன்யரோட ஒரு நாள் தங்கியிருக்கான். இந்த ஒரு நாள் தங்கினதுலயே அவரால் பிரிய முடியல. விஷ்ணு பிரியாதேவி என்ன பாடு கஷ்டம். சசிமாதா எத்தனை துன்பத்தை அனுபவிச்சிருப்பா. இந்த ஒரு குழந்தை உத்தமமானவனாச்சு, ஸ்வயம் கிருஷ்ணனாச்சு. யசோதா என்ன பாடுபட்டாலோ அதை விட கோடி மடங்கு ஒரு பாடு, கோடி மடங்கு ஒரு பாட்டுல கொண்டு விட்டுட்டான். யசோதாவை கண்ணெதிர்க்க பார்த்தா கிருஷ்ணன் கிளம்புறவே இவர் சொல்லாம கொள்ளாம ஓடி வந்துட்டார். அர்த்தராத்திரி சசிமாதாவை கூட தெரியாம ஓடிதானே வந்துட்டான். என்ன பாடுபட்டுருப்பான் சசிமாதா. இவர் கதர்றா. உடனே ஒரு கை கூப்பிட்டார். வாஸ்தவம் பிரபோ, நீ கொஞ்ச நாள் இருடா குழந்தை, என் கூட இரு, உனக்கு எங்காவது போகணும்னு சொன்னா சொல்லு, நானும் சேர்ந்து போவோம், தயவு செய்து என்னை விட்டுட்டு போயிடாதேன்னு கதறாராம். ஒரு குரு இந்த சைத்தன்ய மகாபிரபுன்ற ஒரு சிஷ்யனை பார்த்து கைகூப்பி கதறார். அப்ப
என்ன ஆச்சரியமான ஒரு பாவம் இந்த குருவுக்கும் இந்த சிஷ்யனுக்கும் இருந்திருக்கும். சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் கிருஷ்ணன்றதை வச்சுடுவோம். உத்தமமான சிஷ்யனா இருந்தவனே மனசு இப்படி கடல். உத்தமமான சிஷ்யன் சிஷ்யன்ற ஒரு லட்சணத்தை அடையணும். எவ்வளவோ பெரியவாள்லாம் எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சாலும் இந்த குரு கிருப்பேன்ற ஒண்ணுக்கு பாத்திரமானா போதும்னு கதறுவார். குரு எவ்வளவு தூரத்துல வைராக்கியசாலியா இருந்தாலும் இந்த பிரிய சிஷ்யன் பிரிய சிஷ்யக்காக தன் வைராக்கியங்களை கூட விட்டுவிட்டு இவர்களுடைய உத்தமமான பிரேமைக்கு வசப்பட்டு கிருஷ்ணனையே கொண்டு வந்து இவர்களிடத்துல கொடுக்கிறார். அதனால அந்த உத்தமமான பந்தம் இருக்க, உத்தமமான ஒரு பிரீத்தி பிரேமை இதுதான் அந்த ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள பந்தம் வாய் வார்த்தையினால புரியாது. நிறைய பேர் கேட்பா, அதை எப்படி இவ்வளவு நாள் அவளை தப்பாமா விட முடியுமா, இவ்வளவு நாள் கூட ஜனங்களை விட முடியுமா? இந்த பந்தம் இருக்குது, ஆத்ம பந்தம். இங்கு எதிர்பார்ப்பும் கிடையாது, ஏமாற்றமும் கிடையாது, எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது. அதெல்லாம் கடந்ததான ஒரு பந்தம். 5 நாள் பழகினாலும் 50 நாள் பழகினாலும் 5 வருஷம் பழகினாலும் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் இது பிராதான்யமாக என்ன ஜென்மாத்திர பந்தமாச்சு. இது சரீரத்துடைய அடிப்படையில உண்டாகக்கூடிய பந்தம் என்ன. சாதாரணமா பார்த்தா அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை நண்பன் பந்து எல்லாம் அப்படி சரீரத்தை அடிப்படையாக கொண்டு உண்டாகிற ஒரு அன்பு. இங்க சரீரமே ஒரு அன்பு இருக்குமா? ஒரு 4 தலைமுறை ஆயாச்சு, நம்ம தாத்தா பாட்டி தான் இருந்தா போயாச்சு. இப்ப அவள் நமக்கு ஒரு பிரீத்தி இருக்கா? அவன் யாராவது பெருமையுடையவர்களா இருந்தா அவளை பெருமையை பேசிட்டு இருப்பாங்க மொழிய அந்த சரீரம் இப்ப வந்தா நல்லா இருக்கும் யாராவது பிரார்த்தனை பண்ணுவோமா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா சரீரம் அவ்வளவுதான். ஆனா இது சரீரத்தை தாண்டியது, சரீரம்ன்ற ஒன்ன கடந்ததான ஒரு பந்தம் இந்த குருவுக்கும் சிஷ்யர்களுக்குமான ஒரு பந்தம். அதனால அவர் சொன்னார், அப்பா கிளம்பி போயிடாதே சைத்தன்யா, என் கூட இரு, என் மனசு முழுக்க இந்த கிருஷ்ண பிரேமை நிறையணும். ஏன்னா உன்னை பார்க்கும்போது எனக்கு இந்த கிருஷ்ண பிரேமம் இன்னும் அதிகமான ஒரு ஆசை உண்டாகும். நீ கிருஷ்ணனுக்காக ஏங்குறிய, அதை பார்க்கும்போது மனசுல ஒரு சாந்தி கிடைக்கிறது. நிஜமாவே குருவுக்கு எது சாந்தி? இந்த ஜீவன் இந்த கிருஷ்ண பிரேமைக்காக ஏங்கி துடிச்சு கதறி அவரை பார்த்தாடா, நீங்க எப்படியாவது கிருஷ்ணனை கொடுத்துடணுமே நினைப்பாரு. அதுதான் குஷி, அதுதான் பரமானந்தம். ஆத்ம நன்னா ஆகாரம் வச்சிருந்து இந்த அம்மா நன்னா சாப்பிட்டா சுத்தமா, இந்த குழந்தை ஏங்கி பசி அழறத பார்த்து நம்ம குஷியாயிடும். ஆஹா எவ்வளவு தூரம் ஏங்குறதோட குழந்தைய தூக்கி சமத்த அடுப்புல கொஞ்சம் வச்சு தோ ஆயிடுச்சு சொல்லி இதுக்கு ஒரு வாய் ஆகாரம் கொடுத்த உடனே இந்த குஷியில ஒரு குதிக்கணும். இன்னும் பெருசா பசி அடங்கல, இந்த பசி அடங்கல, ஒரு வாய் ஆகாரம் போன உடனே இந்த ஒரு குஷியில இதுக்கு எல்லா பசியும் விட்டு போன மாதிரி ஒரு சொல்லுவேன். அந்த மாதிரி இதை பரிபூர்ணமா கிருஷ்ணனை கொடுக்கணுன்ற ஆசையில இவ காத்துண்டு கிடக்க இந்த சிஷ்யர்களும் ஏங்க கொஞ்சோண்டு இந்த நாமசங்கீரை கொடுத்தேன் இதை ஒரு துள்ளி குதிப்பாள, அதுவே பரம குஷி. ஆச்சாரியனா இருந்து குருஸ்தானத்தை இருந்து பார்த்தோம், அதுதானே பரம குஷி. அதனால அவர் சொன்னார், அப்பா குழந்தை சைத்தன்யா கிளம்பி போயிடாதடா அப்படின்னார். உடனே குருவுடைய வார்த்தை கட்டுப்பட்டு இருந்தார். அப்புறம் திரும்பி சைதன்ய மகாபிரபு செஞ்சினார், தயவு செய்து எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ, நான் கிளம்புறேன், என்னால முடியற இந்த கிருஷ்ண விரகம் என்ன படுத்துறது, நான் பிருந்தாவனம் போகணும், என் கிருஷ்ணனை நான் பார்க்கணும், என் பிரபுடைய சரணகமலை இறுக்கி கட்டி அணைச்சுண்டு நெஞ்ச கொண்டு அவன் திருவிழியில கொண்டு அப்படியே போடணும். எல்லாத்தையும் மறந்துட்டு, நான் யாருன்றதை மறந்துட்டு, என் பேரை மறந்துட்டு, என் உலகத்தை மறந்துட்டு, என் ஊரை மறந்துட்டு, என் பந்துக்களை மறந்துட்டு, என் சரீரத்தை மறந்துட்டு கிருஷ்ணான்னு அவன் திருவடியை கட்டி என் கண்ணீராலேயே அவனுக்கு பாத பூஜை பண்ணும்படியான ஒரு நாளுக்கு நான் ஏங்கிண்டு கிடக்கிறேன். அந்த பிரபுடைய சரணகலமங்கள் அப்படியே கொண்டு தலசாட்சி, பிரபு இந்த ஜீவனை கை தூக்கி விடுறா, சம்சாரத்திலேருந்து காப்பாத்துறா, பாவத்திலேருந்து காப்பாத்துறா, நல்ல எண்ணங்களை கொடுறா, உன்னை தவிர வேற சிந்தனை வேண்டாண்டான்னு சொல்லி அவன் திருவடியை கட்டிண்டு அழக்கூடிய அந்த ஒரு புண்ணியமான ஜனத்துக்காகத்தான் இத்தனை நாள் பொறுத்துட்டு இருந்தேன். இப்ப சந்நியாசம்ன்ற ஒண்ணு கிடைச்ச பிறகும் இனிமேல் பொறுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அதனால நிச்சயமா நீங்க அனுகிரகம் பண்ணணும், எனக்கு விடை கொடுக்கணும் அப்படின்னு சார். உடனே கேசவ பாரதி சொன்னாராம், அப்பா குழந்தை நீ சொல்றதெல்லாம் ரொம்ப சாஸ்வதமா இருக்கிறா, ரொம்ப சத்தியமா இருக்கிறா, ஆனாலும் என்னமோ தெரியல என் மனசு கடந்து அடிச்சுக்கிறது. ஒண்ணு பண்றேன், நானும் உன் கூட வரேன். உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, நீ போற எல்லா இடத்துக்கும் என்னால வர முடியுமான்னு தெரியாது, ஆனா கொஞ்ச தூரம் கொஞ்ச நாள் என்னால எவ்வளவு தூரம் முடியுமோ உன் கூட வரேன்டான்னு சார். சைத்தன்ய மகாபிரபு கையை கூப்பின்னு கதறி அழுதார், இந்த ஜீவன் மேல உனக்கு எத்தனை ஒரு கருணையா, இந்த ஜீவன் என்ன பண்ணிச்சு உம்மிடத்துல வந்தது, என்னுடைய சுகத்திற்காக என் வாழ்க்கை சுகப்படணுன்றதையோ உம்ம திருவடியில விழுந்த நீர் சன்னியாசம் கொடுத்து அதுக்கு இவ்வளவு ஒரு கிருபையா அப்படின்னு கதறினார். உடனே இந்த கேசவ பாரதி, கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்தர், முகுந்த தத்தர், கதாதரர் இவெல்லாம் இவர் கூடவே அப்படி கிளம்புறார்.
அந்த ஜனங்கள் எல்லாம் வருத்தப்பட்டா, இருந்தாலும் பரம சந்தோஷமா இருந்தது. அப்படி கிளம்பினான். இப்படி நடந்து 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 போனான். சந்தியா காலம் ஆயிடுச்சு. கர்மானுஷ்டங்கள் எல்லாம் பண்ணான். ஒரு சின்ன கிராமத்துல உள்ள நுழைஞ்சான். இப்படி போயிட்டு இருந்தான். அப்படியே பிரேம உண்மத்தரவா ஆடின்னு இருக்கான். சைத்தன்யா ஹா கிருஷ்ணா ஹா கிருஷ்ணா ஹா கிருஷ்ணா, வேற வார்த்தை இல்லை. திரும்புற பக்கம் எல்லாம் ஹா கிருஷ்ணா இங்க இருக்கியாரான்னு கதறா. ஏ கிருஷ்ணா எங்கடா போயிட்டு? உடைய புல்லாங்குழலுடைய மதுரத்வனி கேட்கறது, உடைய கால் சலங்கையுடைய சப்தம் கேட்கறது. ஏ கிருஷ்ணா, ஏ நந்தநந்தனா, ஏ யசோதானந்தா, ஏ நவநீத சோரா, ஏ பிரபோ, ஏ கிரிதாரி, ஏ கோபாலா, ஏ முகுந்தா, ஏ ஷியாமலா, ஏ பிரபோன்னு கதறான். அப்படியே தன்னை மறந்து ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஆடுறான். கூட நித்யானந்தர் ஒரு கோஷம் பண்றார். பரகோஷம் பன்னெண்டு கண்ணு மறந்து அந்த கண்கள் ஆனந்த பாஷ்பம் வெளியே மயிர்கால்கள் குத்தென்று நிற்கிறவர்கள் எல்லாம் அந்த கிராமத்துக்குள்ள நுழையறத பார்த்த உடனே இந்த கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் ஹிருதயத்தை என்னமோ பண்ணிட்டான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் காத்தால எழுந்துப்பா, என்ன காரியங்கள் உண்டோ அந்த காரியங்கள் பண்ணுவா, என்ன பிரச்சனைகள் உண்டோ அந்த பிரச்சனைகளை கவனிப்பா, பசிக்கும் பொழுது சாப்பிடுவா, உடம்பு கலப்பா இருக்கும் பொழுது உட்காருவா, ராத்திரி ஆயிடுச்சுன்னா அசதியில தூங்குவா. இதானே பண்றோம். ஒவ்வொரு நாளும் இதை தவிர வரணும் பண்றது இல்லையோ. அன்னைக்கு காரியம் என்ன உண்டோ, அன்னைக்கு என்ன பிரச்சனை உண்டோ, அன்னைக்கு புது பிரச்சனை என்ன, பழைய பிரச்சனை என்ன, புதுசு என்ன பிரச்சனை, இவ்வளவுதானே. வேற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதேதானே ஓடிந்து கிடக்கும் வாழ்க்கை. அந்த ஜனங்களுக்கு இவர்களுடைய இந்த நிருத்தியம், இந்த நாட்டியமும், அந்த சுத்தமான நாம சங்கீர்த்தமும், இந்த பிரேம பிரபாவம், முக தேஜம் அப்படியே இழுத்ததா. அப்படியே நுழைஞ்சு வந்த ஒரு உத்தமமான பிராமணன். அவனுக்கு ஒன்னும் தெரியாது. ரொம்ப நாளா ஏங்கின்னு இருக்கான். பிரபோ எனக்கு தெரியல, ஏதோ பிராமண வம்சத்துல பிறந்துட்டேன். நித்தியம் ஆச்சாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சரியா பண்றேன். நித்தியம் பூஜை எல்லாம் பண்றேன். கோவிலுக்கு வந்து அழகா உன்னை சேவிக்கிறேன். நித்தியம் எல்லா விதமான அர்ச்சனைகள் பண்றேன், ஸ்தோத்திரங்கள் சொல்றேன். ஆனா ஹிருதயத்துல இன்னும் உன்னை பற்றியதான ஒரு தரிசனம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் உன்னை பற்றியதான ஒரு தெளிந்த ஞானம் உண்டாக மாட்டேங்கிறது. நான் கணக்கிரம் பண்ணேன். பிரபோ ஒவ்வொரு நாளும் வீணா போயிட்டு இருக்கு. நிஜமாவே ஒவ்வொரு நாளும் போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வயசாயின்னு இருக்கு. தயவு செய்து ஹிருதயத்துல வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொரு க்ஷணமும் வயசாயின்னு இருக்கு, ஒவ்வொரு நிமிஷமும். ஆனா நமக்கு இன்னைக்கோ வருஷத்துல ஒரு நாள் தான் நமக்கு வயசாயிருக்கு நமக்கு தோன்றது. பிறந்தாள் வந்தோடனே நம்ம வயசாயிடுச்சு, ஒரு வயசாயிருந்து நினைக்கணும். பிறந்ததே வயசாயின்னு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு செகண்ட், ஒரு அரை மணி நேரம் கதையாயிடுச்சு, அரை மணி நேரம் போயாச்சு. வகையில வயசாயிடுச்சு நமக்கு. அரை மணி நேரம் வயசாயாச்சு, ஒரு மணி நேரம் வயசாகுது, 2 மணி நேரம் வயசாகிறது, வயசாயிண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் சரீரத்துடைய பலம் மாறுறது, லோகத்துடைய ஸ்திதி மாறுறது, காலத்துடைய பிரபாவம் மாறுறது, புத்தி மாறுறது, மனசு மாறுறது. அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி பிரபு இறுக்கி பிடிச்சுக்கணும். அதனால அவன் கதர் நான் பிரபோ காப்பாற்று கதற சமயத்தை இவர்கள் எல்லாம் கூட்டமா பசனம் பண்ணிட்டு வந்தான். என்னமோ இதெல்லாம் வாத்துக்கொள்ளணும் சொல்லிட்டு அவன் உத்தமமான பிராமணன், பெரிய சன்னியாசி, எல்லாருக்கும் சங்கப்படாது. சன்னியாச தர்மம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உத்தமமான பிராமணன் நிஜமாவே பிராமணனாக பகவத் தியானம் ஒண்ணு பண்ணிட்டு பகவத் சிந்தனையோட இருந்துட்டு இருந்தான். அவன் ஆத்துக்குள்ள நுழைஞ்சுட்டு அங்க போய் வாசல்ல வந்தான். அவனே பார்த்தான், கூப்பிட்டான், எல்லாரையும் உட்கார வச்சான். எல்லாரும் ராத்திரி பிக்ஷைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணான். சுகம்னா சாப்பிட்டான். ஒரு சன்னியாசி வந்தாலே பரமசுகம்னா இங்க நித்யானந்த ஒரு அவதூத சன்னியாசி, கிருஷ்ண அவர் ஒரு சன்னியாசி, கேசவபாரதி அவர் ஒரு சன்னியாசி, கூட உத்தமமான பக்தர்கள் கதாதரர் முகுந்த தத்தைவால்லா ஆனந்தமா சாப்பிட்டா. காத்தாலேருந்து நடந்து 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 காத்து போயாச்சு. உடனே அழகா இந்த கேசவபாரதிக்கு ஒரு கட்டில் போட்டு அவருக்கு அழகா ஒரு ஏற்பாடு பண்ணி அதில் படிக்க வச்சுட்டான். கீழே சைத்தன்ய மகாபிரபு தன்னோட துண்டையே எடுத்து கீழே போட்டுட்டார். இந்த காவி வஸ்திரம் தக்க தக்க தக்கன்னு ஜொலிக்கிறார். அவளே படுத்திருந்தார். இந்த பக்கம் நித்யானந்தர், ஒரு பக்கம் கதாதர், ஒரு பக்கம் முகுந்தர். நிஜமாவே இது ஒரு பரம பாக்கியம். வாழ்க்கையில ஒரு நாளாவது அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உத்தமமான பக்தர்களோட தூங்கினாலும் அந்த தூக்கமும் நிஜமாவே ஒரு தவம் தான். சம்சார கூட்டத்தோட, சேலமான கூட்டத்தோட ஒரு நாள் முழுக்க நீங்க முழிச்சுட்டு இருந்தாலும் அது வீண் போன நாள் தான். ஆனா அந்த ஆச்சாரியர்களோடையோ பாவர்களோடையோ ஒரு நாள் அவ பக்கத்துல நீங்க படுத்து தூங்கினாலும் அந்த தூக்கமும் நிஜமாகவே புண்ணியமுடையதுதான். சத்தியமா புண்ணியமுடையது. மனபகத்தை இந்த குருவுடைய திருவடி நிழல்ல ஒதுங்கி அபாடான்னு இருக்கிற சமயத்துல எப்படிப்பட்ட சுகம்னு கேட்டா, ஒரு குழந்தை தாயாருடைய மடியில இருந்தா எந்த விதமான பயமும் இல்லாமல் எவ்வளவு சுகமா தூங்குமோ அப்படி ஒரு சுகமா. என்னதான் பெட் எல்லாம் போட்டு நல்லா அற்புதமா போட்டி எல்லாம் விட்டோம்னா கூட
நல்ல தலானியெல்லாம் போட குழந்தைக்கு ஒரு தாயாருடைய மடியில, அது உடம்புக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட தாயாருடைய மடி ஒரு சுகம். ஏன்னா விசிராந்தியான ஒரு இடம், அபாரம். அந்த மாதிரி எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி வந்த கலப்பு எல்லாரும் டக்கு டக்குன்னு தூங்கி போயிட்டாங்க. அவர்கள் தூக்கத்துல கூட கிருஷ்ண தியானம் தான். எல்லாரும் தூங்கியார். அப்படியே இருந்தார். இவர் கண்ணை மூடின்னு இருந்தார். இவருக்கு தூக்கம் வருமா? கிருஷ்ண விரகத்துல இருக்கும்போது எங்க தூக்கம் வரும்? கண்களும் பகலும் கண்துயிலறியால் கண்ணநீர் கைகளால் இறைக்கும். எல்லாரும் படுத்தாச்சு. குலுங்கி 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 அழறாராம் சைத்தன்யம். கிருஷ்ணா, ஒவ்வொன்னா என்னை காப்பாத்திட்டு வந்த, இப்ப இங்க வந்து இப்படி இருக்கேனே, ஜன்மா போயின்றிருக்கே, இந்த ராத்திரி தூக்கம் போகிறதே, நேரம் போகிறதே, பிரபோ அவன் அனுபவிக்காம என் ஜென்மா போகின்றதே, என்ன பண்ணுவேன்னு ஒரு கதை. அப்படியே படுத்துட்டு ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே. கண்ணன் என்னும் கருந்தெய்வம் ஆண்டாள் சொல்றான் நாச்சியாற்று. இந்த ஒரு கருந்தெய்வம் அவ்வளவு காட்சி கொடுத்து பழகிட்டு காணாம போன என்ன துக்கம் இருக்கும், அந்த துக்கத்தை அனுபவிக்கிறார். புலிபெய்தார் போன்ற ஏற்கனவே புண்ணார்கள புலியை கொண்டு அப்படி போட்டோம்னா பக்கத்துக்கு என்னமோ அந்த மாதிரி இந்த கிருஷ்ண விரகம் படாத பாடுபடுக்கிறோம். என்ன பண்றதுன்னு புரியலையா, மருந்து என்னன்னு தெரியல. ஒரே மருந்து பிருந்தாவனம் போகும். கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கதறார். எங்கேயாவது ஒரு தூரத்துல ஒரு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கும். கிருஷ்ணான்னு ஓடி போய் அவனை கட்டி அடைச்சுக்கணும். கிருஷ்ணன் என்னடான்னு தலையை தடவி கொடுக்கணும். ஜென்மா சாபல்யம் இது ஒண்ணுதான் இருக்க மருந்தே ஒரே, வேற ஔஷதம் கிடையாது. அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபு வாசர் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. அதனால நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். எல்லாரும் தூங்குற சமயத்துல கிளம்பிட்டார். தன்மையும் விட்டார், தன் சிஷ்யர்களையும் விட்டார், தான் ஒருவனாக கிளம்பிட்டார். எப்படி ராமச்சந்திரமூர்த்தி இந்த கங்கை கரையில தூங்கின்ற இந்த குழந்தைகளை சாதாரணமா அயோத்தியா தாண்டி இருந்தானே, இந்த குகனோட இடத்துக்கு வந்த சமயத்து அவ்வளவு அழகா எல்லாரும் ஏமாத்திட்டு கிளம்பி போயிட்டானே. அத்தனை பேருக்கும் தெரியாம சுதந்திர இடத்தை சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் இல்லையா, தூக்கத்திலேயே பிடிச்சிட்டு போனானே ஆத்தங்கரையில. அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க சமயத்தை தான் மட்டும் கிளம்பிட்டாரம். ஏன்னா அவருடைய கிருஷ்ண விரகம் இழுக்கிறது. அதாவது படுக்க முடியல, தூங்க முடியல, வேற சிந்தனை வரல. பிரபோ கிரிதாரி கோபாலா, ஹே கிருஷ்ணா, ஏ பிரபோ உன்னை அனுபவிக்கணுமேடா, எனக்கு வேற என்ன வேணும்டா பிரபோ, உன் திருவடியை பார்க்கணுமே, உன் சரண கமலங்கள்ல விழுந்து பரவணுமே, உடைய கண்ணத்தை பார்க்கணுமே, உன் கண்களை பார்க்கணுமே, உன் கைகளை பார்க்கணுமே, உன் இடுப்பை கட்டிக்கணுமே. குழந்தை மாதிரி இந்த குழந்தை ஓடி அந்த அம்மா இடுப்பு கட்டிக்கும். ஒரு முட்டு முட்டும் இந்த குழந்தை எந்த வேகத்துல அப்படி முட்டு முட்டும் அம்மாவுக்கு ஒரு வலி வலிக்கும். ஆனாலும் இது வந்த வேகத்தை இடுப்பை கண்டு இந்த வலி எல்லாம் மறந்து ஒரு குஷியா இந்த குழந்தைக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம். அந்த மாதிரி அப்போ ஓடி வந்து என்ன இடுப்பை கட்டிக்கு நம்ம குழந்தை மாதிரி எத்தனையோ விதமான சம்சார தாபங்கள்ல கலச்சு போயிட்டேன். எவ்வளவோ கலப்பு. ஒரு நாளை போல ஒரு நாள் இருக்கிறது இல்லை. நேற்று ஆனந்தமா இருந்ததேன்னு பார்த்தா இன்னைக்கு சொந்தமா இருக்கு. நேற்று சந்தோஷமா பேசிட்டு இருந்தாலும் பார்த்தா இன்னைக்கு பேச மாட்டேங்கிறேன். இன்னைக்கு பேசலையேன்னு பார்த்தா நாளைக்கு பேசுறேன். என்னன்னு புரிய மாட்டேங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ காலம் கிடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதோ சாப்பிட்டு ஏதோ தூங்கிட்டு பசியும் அடங்க மாட்டேங்கிறது, ருச்சியும் அடங்க மாட்டேங்கிறது, ஆசையும் அடங்க மாட்டேங்கிறது, மனசும் சாந்தி அடைய மாட்டேங்கிறது. எல்லாம் ஓடுறது. அதனால ஏ பிரபோன்னு கதறா. கொஞ்ச நேரம் படுத்துட்டே புலம்பிட்டு இருந்தார். இதுக்கு மேல முடியாது கிளம்பிட்டார். எழுந்து ஓடுறா. தன் கமண்டலத்தில் தண்டத்தை மட்டும் விடாம எடுத்தேன். ஏன்னா சன்னியாச தர்மத்துடைய சின்னங்களாச்சு. அதை எடுத்துட்டாரன். கட கட கடகடன்னு ஓடுறா. கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம் ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா எல்லாம் தூங்கியாச்சு. சில பட்சிகளை அவரை அவர் பிரத்யட்சமா பார்த்தது, சில நாய்கள் சில பிராணிகள் அவரை பார்த்தது. அதெல்லாம் பாக்கியம். நிஜமாவே அந்த மாதிரி ஏதான ஒரு ஜென்மால் இந்த மாதிரி ஆச்சாரிய புருஷால பார்த்த பிரயோஜனம் தான் எனக்கு கதை சொல்ல முடியாது, கதை கேட்க முடியாது. கிருஷ்ண பக்தி வரது, பகவன் நாம சங்கீர்த்தம் வரது, கிருஷ்ணான்னு சொல்ல முடியாது, ராமான்னு சொல்ல வரது, கோவிந்தான் ஸ்மரிக்க வரது, பகவான் எல்லாம் பிராதான்யமானவன் ஒரு எண்ணம் வரதுன்னா ஏதோ ஒரு ஜென்மால ஒரு ஆந்தையாவோ ஒரு எலியாவோ ஒரு நாயாகவோ இருக்கிற சமயத்துல அவா நம்மளை பார்க்கறதும் ஒரு பரமபாக்கியம் தான். நம்ம அதுவா இருந்தவர்களை பார்க்கறதும் ஒரு பரமபாக்கியம் தான். அந்த பாக்கிய விசேஷம் தான் அந்த பிரபுவுடைய சரித்திரத்தை கேட்க வைக்கிறது. அந்த மாதிரி சில புண்ணியமான ஆத்மாக்கள் மட்டும் பார்த்தது. அப்படியே ஓடுறார் கட கட கட. கொஞ்ச நேரத்துல என்னமோ தெரியல, நித்யானந்தருக்கு தூக்கம் வரல. அவர் படுத்தார், தூங்கினார். ஆனா ஹிருதயத்துல ஒரு பயம் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா அவர் நம்புறதுக்கு இல்லை. அங்க இருக்கும்போதே கடகடன் ஓடி போயிடுவார். இப்போ எந்த விதமான நிர்பந்தம் கிடையாது.
அதனால டக்குன்னு ஓடி வருவார். பிரபுவுக்கு ரொம்ப அசாத்தியமான வைராக்கியம் வந்துடுத்து. இவர்கள் சிஷ்யர்கள், இவர்கள் குருன்ற எல்லாம் விட்டு போயிடுத்து. வெறும் கிருஷ்ணன் பிராதானியம் எண்ணம் வந்துடுத்து. அதனால போயிருப்பாருன்னு திரும்பி பார்த்தார், போயாச்சு. ஆனா கதர்றான் நித்யானந்தர். எதுக்கு கலங்க மாட்டார், அவதூத சன்னியாசி. யாரா எதுக்கு அழுதாலும் சிரிப்பார், கை விட்டு முன்னாடி உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பார். ஏற்கனவே அழுதுங்க சமாதானம் தான் சொல்லணும், இது ரொம்ப குறும்பு ஜாஸ்தி. கைகொட்டி சிரிப்பா, வெக்கமா இல்லையா, ஐயோ இதுக்கு போய் அழுவியா, அதுக்கு போய் அழுவியா, அதுக்கு போய் அழுவியா. ஒரு குழந்தைய தானம் பலூன் வெடிச்சு போயிருந்தா அழு. உடனே அப்பா அம்மா சமாதானப்படுத்துவோம். சில சந்தர்ப்பங்கள் ஐயோ வைத்து இருக்கு அழுவாளா அப்படின்னு. குழந்தைக்கு இன்னும் கத்தி கத்தி அழும், இன்னும் நல்லா அழும். முதலாவது இப்படி சொல்றாரு, அவருடைய துக்கத்தை பகிர்ந்துக்கமான அழுகிறாரு. நம்ம துக்கம்னு சொல்றோம், அதுக்கு சமாதானம் சொன்னா இன்னும் நல்லா அழு 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 நல்லா அழு சத்தமாடு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு என்ன ஒரு துக்கம் அந்த மாதிரி வெடித்து வைக்குவார். அப்பேற்பட்ட நித்யானந்தர். ஆனா அந்த நித்யானந்தர் இன்னைக்கு சைத்தன்யம் ஒண்ணு கைவிட்டு நழுவினோட கதர்ற நிதாயி கதர்றா. நிமாயும் இல்லை, இப்ப நிதாயும் கிடையாது. நித்யானந்தர் கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. அவர் கதற போயிட்டாரே பிரபு, ஏமாத்திட்டாரேன்னு அத்தனை அளவெடுத்து நின்றுட்டார். என்ன ஆச்சுன்னா பிரபு கிளம்பிட்டார், ஏமாத்திட்டார். நம்மளை ஏமாத்துறதுக்காகவே இங்க ஐஸ்வர்யம் வந்தார், நம்மளை ஏமாத்துறதுக்காகவே தூக்கத்தை கொடுத்தார். தூக்கத்துக்கு அவர் கிளம்பி போயிட்டா.